ஹாய், பாருங்கள் எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை ஸ்பெஷல் வடை செஞ்சுருக்கோம். சாஃப்டாக இருக்கும் வடை. கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்து போட்டு மாவு அரைச்சி செஞ்சது. சாஃப்டாக இருக்கும். வெறும் கடலைப்பருப்பில் செஞ்சாலும் ட்ரையாக கல் மாதிரி இருக்கும் வடை. வெறும் உளுந்தில் செஞ்சாலும் ஒத்துக்காது. எண்ணெய் நிறைய குடிக்கும். அது எண்ணெய் பொருளாகவே சாப்பிட்றதுக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சேன். பாயாசம் செஞ்சுருக்கேன் பாருங்கள். பாயாசம் பாருங்கள், ஒரு சேமியா கூட ஒன்று ஒட்டாது. சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள். கடையிலே அவங்க சேமியாலாம் வறுத்து தான் இருக்கும் பாக்கெட்டில். இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்து போட்டால் தான் இப்படி கரையாது. தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும் போது ஜவ்வரிசியும் கொஞ்சம் வறுத்துக்கணும், சேமியாவும் கொஞ்சம் வறுத்துக்கணும். வறுத்து செஞ்சால் தான் அது பாயாசம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே கரைஞ்சிடும். ஜவ்வரிசியும் கரைஞ்சிடும், அந்த சேமியாவும் கரைஞ்சிதுன்னா அதான் அப்படி கொலன்னு ஒரு மாதிரி கெட்டியாகிடும். அது நம்ம செய்யும் போது எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ கொஞ்சம் தாளாரமாக தண்ணி வச்சு செய்யும் போது தண்ணியாக இருக்கணும். பாயாசம் தண்ணியாக இருந்தால் தான், செய்யும் போது தண்ணியாக இருந்தால் தான் அது ஆற ட்ரை ஆகிடும். அது சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், அடுத்தது சுண்டல், மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை. பாருங்கள், சாமிக்கு இதுதான் ஆயுத பூஜை ஸ்பெஷலு. எங்கள் வீட்டில் செஞ்சு படைத்தோம். எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுருப்பீங்க.